என்னைக்குமே அமெரிக்காவ பொறுத்தவரை ஒரே விஷயத்த, அதாவது ஒரு நோக்கத்துக்காக ஒரு விஷயத்த செஞ்சு தொலைய மாட்டான். ஒரு 10, 15 விஷயம் இருக்கும். அந்த 10, 15 அவனுங்களுக்கு மைலேஜா இருக்கும். ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒண்ணும் கிடையாது. 10, 15 வம்பு வளர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். இதுல ரொம்ப கொடூரம் எங்க வரும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பக்கத்திலேயே பல நாடுகள வச்சு நசுக்க பார்க்கும். இப்பேற்பட்ட ஒரு கேடுகெட்ட ஃபார்முலா. ஆனா வெற்றி ஃபார்முலாவாவும் மாறிப்போச்சு. அன்னை அமெரிக்கா வண்டி ஓட்டுறான். எப்பயும் வெற்றி கிடையாது. நிறைய நேரங்கள் வெற்றி. அப்படிதான் ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்த அமெரிக்கா ஆரம்பிச்சுச்சு. இதுல நிறைய வடிவத்த இந்த யுத்தம் பார்த்துக்கிட்டே வருது. இப்ப இறுதியா ரஷ்யாவ நோக்கி என்ன இருக்கு அப்படின்னா, உக்ரைன் யுத்தம் ரஷ்யா வெற்றிகரமா பயணிக்குது. அதுலலாம் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஒரு பயலும் கிட்ட நிக்க முடியதில்ல. இன்னும் சொல்லப்போனா ஒரு 100 வருஷத்துக்கு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிய அப்டேட் பண்ணி விட்டுட்டாய்ங்க. ரஷ்யாவோட வீரத்த தூண்டி விட்டாய்ங்க. நம்ம பையங்கிறனால பாசத்துல இவரு அடிச்சு விடுறாருன்னு சொல்லக்கூடாது. இது எதார்த்தமான உண்மைன்னு நம்ம ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம ஒரு 3 வருஷமா இன்றைய தங்க நிலவர விலை அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால ஜம்முன்னு ரஷ்யா இந்த பக்கம் யுத்தத்த நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ரஷ்யாவுக்கு ஒரு புது தலைவலி கொஞ்சம் பெருசாவே இருக்கு. ரஷ்யா அதுக்காக கூடுதலாக கடல் பகுதிகள்ல கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. மிரட்டல்கள் புதுசா விட வேண்டியதா இருக்கு. என்னது அப்டின்னா, வெனிசுலாவ காரணம் காட்டி ரஷ்யாவோட ஆயில் டேங்குகள பறிமுதல் செய்யறது. இந்த பஞ்சாயத்து பெருசாகிக்கிட்டே இருக்கு. ஆட்டைக்கு நாங்களும் வரலாமா? அப்படிங்கிற மாரி பிரான்ஸ் எல்லாம் தேவையில்லாத வேலைய பாக்குது. பிரான்ஸ் பெரிய அளவுல போப்போறதில்ல. திங்கட்கிழமை பாஞ்சா செவ்வாய்க்கிழமை படுத்து தூங்கிருவாய்ங்க. எங்க? ரஷ்யாக்குள்ள போய் படுத்து தூங்கிருவாய்ங்க. அவரு என் ஃப்ரெண்டுங்க அப்படின்ட்டு போயிருவாய்ங்க. இருந்தாலும் தலைவலி தான். ஆனா இந்த தலைவலிய ஆரம்பிச்சது யாரு அப்டின்னா அமெரிக்கா. அமெரிக்கா ஆரம்பிச்சுச்சு. ரஷ்யா பதிலுக்கு, "அடே உங்களோட பெரிய அசட்ட தாக்கிப்புடுவோம் கடல்ல" அப்டின்னா அசட் ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்து நிக்கும்? தெரிஞ்சது. கண்ணுக்கு தெரிஞ்சது இவனுங்களோட விமானம் தாங்கி போர்க்கப்பல். அத வச்சுட்டு இவனுங்க பண்ணாத அல்சாட்டியமே கிடையாது. தப்பி தவறி ரஷ்யா தட்டி தூக்கிடுச்சுன்னா வம்பு பெருசா போயிரும். அதுக்கடுத்து நீர்மூழ்கி கப்பல், அதையும் தட்டி தூக்கிட்டு, "அட ஆக்சிடென்ட் ஆயிருச்சுடா டேய்" அப்படின்ட்டாங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ரஷ்யாவ பொறுத்தவரை நேரடியாவும் பாய்வார்கள். எப்படி இவர்களோட ஆளில்லா விமானத்துக்கு மேல பெட்ரோல ஊத்திவிட்டு கடல்ல தள்ளி விட்டார்களோ, இந்த மாரி வேலைகளையும் பண்ணுவார்கள். எப்படி வேணாலும் கவுண்டர் பொசிஷன் எடுக்கக்கூடிய ஆட்கள் தான் நம்ம பயலுக. அதனால அப்படியே லைசா பம்புறான், பதுங்குறான், திருப்பி பாயலாமான்னு பார்க்குறான். இந்த மாரியே அண்ணன் அமெரிக்கா வண்டிய ஓட்டிட்டு இருக்கிற காலத்துல, இப்ப ஏன் இந்த விவகாரத்த செஞ்சான்? அப்படிங்கிறது இப்ப வெளியில வர ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னா, முதல்ல 2 நிமிஷம் முன்னாடி பார்த்த மாரி தான். அமெரிக்காவ பொறுத்தவரை ஏகப்பட்ட விஷயத்த லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப ரஷ்யாவ கடல்ல டிஸ்டர்ப் பண்றது அப்படிங்கிறது, இந்த வர்த்தக பிரச்சனை இதெல்லாம் ஒரு இன்சென்டிவ் மாரி தான். மெயின் விஷயம் என்ன அப்டின்னா, ஒடிஷா துறைமுகத்த கைப்பற்றணும் அப்படின்னு ரஷ்யா மனதளவுல ரொம்ப நாளா எண்ணம் வச்சிருக்கு. இந்த யுத்தம் ஆரம்பிச்சோனே நம்மல்லாம் ஒடிஷா வரை ரஷ்ய ராணுவம் முன்னேறிரும், ரஷ்ய கொடி பறக்கும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த ரேஞ்ச் போல. ஆனா இப்ப அந்த ரேஞ்ச் கொண்டு போறதுக்கு, ஒடிஷாவ கைப்பத்தி அது ரஷ்ய பிரதேசம் அப்படின்னு அறிவிக்கிறக்கு ரஷ்யா தயாராயிருச்சு. தயாராயிருச்சுன்னா எந்த அளவுக்கு யுத்தத்துல தான் இருக்காங்களே பயலுக அப்படின்னு கேட்டா, ஒரு பெரும் படையெடுப்பு ஒடிசாவ மட்டுமே மையமா வச்சு நகர்த்துனா எப்படி இருக்கும்? கருங்கடல்ல ரஷ்யாவோட கடல் ஆதிக்கத்த பல மடங்கு அதிகரிச்சு, ஒடிசாவோட துறைமுகத்துக்குள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும்? அப்டின்னா சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்கான படை பலத்தோட ரஷ்யா இருக்கான்னு கேட்டா, இப்பதான் இருக்கு. ஆரம்ப நாட்கள்ல தான் அப்படியே தடுமாறினார்கள். இப்ப ஆயுத பலம்லாம் சும்மா அசுர பலத்துல இருக்கு. ஈஸியா முன்னேறலாம் அப்படிங்கிறதும் எதார்த்தமான உண்மை. இத தாண்டி அவர்கள் பெரிய அளவு கடல்ல தங்கள் பலத்த ஒடிசாவ நோக்கி ரஷ்ய ராணுவ நகர்வு இருக்குங்கிறத அமெரிக்கா ஸ்மெல் பண்ணிருச்சு. அதுக்கு அடுத்து தான் இங்க இருந்து கொஞ்சம் ஃபோக்கஸ வெளியேத்தணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா பேச்சுவார்த்தை ஒடிசா முன்னேறிட்டா, இங்கேயும் நாங்க நிக்கிறோம். இப்ப என்ன அப்படின்றுவார்கள். காரணம் அத ஸ்மெல் பண்ணியிருக்கார்கள். அப்ப ரஷ்ய ராணுவத்த ஸ்மெல் பண்ணிட்டார்களா அப்படின்னு கேட்டா, ரஷ்ய ராணுவத்த ஸ்மெல் பண்ணல. ஆனா ரஷ்யா மக்களிடையே கொண்டு போற பிரச்சாரம் அது வெளிப்படையாவே அவர்கள் செய்கிறார்கள். ரொம்ப மக்கள் கிட்ட நாசூக்காவா கொண்டு போ முடியும்னா, அத மையமா வச்சு அதுக்கு அடுத்து ட்ரேஸ் பண்ணும்போது, ஆஹா! பயலுக நெருங்குறாய்ங்க அப்படிங்கிற மாரி புடிச்சிருக்கு அமெரிக்கா. காரணம் என்ன அப்படின்னா, ஒடிசா உக்ரைனுக்கு சொந்தம் கிடையாது. இங்க ரஷ்ய பேசும் மக்கள் இருக்கார்கள். ஒரு காலத்துல சோவியத் யூனியன் அப்படின்னு ரொம்ப ஈஸியா ஒரு பிக்சர ரெடி பண்ணி கையில குடுத்துறலாம். விளையாடுங்க பூந்து அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப தீவிரமா ரஷ்யா செஞ்சுகிட்டு இருக்கு. உக்ரைனுக்குள்ளயும் சரி, உக்ரைனுக்கு வெளியிலயும் சரி. எது ரஷ்யாவுக்குள்ளயும் சரி, உக்ரைனுக்குள்ளயும் சரி.
அதனால ஒடிசா அவர்களுக்கு எதனால முக்கியம்? உண்மையிலேயே அங்க முக்கியம்லாம் தாண்டி அங்க உள்ள மக்கள், ரஷ்ய மக்கள், ரஷ்ய மொழி இந்த மாரி பல விஷயங்கள எடுத்து செய்றார்கள். அதுக்கடுத்து அமெரிக்கா ஸ்பெல் பண்ணதுதான். அதுக்கான ராணுவத்த நகர்த்துறார்கள். கருங்கடல்ல ஏகப்பட்ட ஃபயர் பவரை இன்கிரீஸ் பண்றார்கள். இன்னும் பாயல. அந்த பெரும் படையெடுப்பு. உக்ரைனுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அதோட சப்ளை செயின் எல்லாம் உறுதி செஞ்சு படைகளை எல்லாம் உறுதி செஞ்சார்கள். ஆனா தொடர்ந்து சப்ளை செயின பிரேக் பண்ணாம தடுக்கிறதுல தான் ஃபர்ஸ்ட் தப்பு விட்டார்கள். அப்புறம் முழிச்சுக்கிட்டார்கள், சாதிச்சார்கள். இதெல்லாம் நம்ம விரிவா பார்த்தோம். அந்த மாரி இதுல பிரேக் ஆகக்கூடாதுன்னு பெரிய அளவுல கருங்கடல் யூனிட்ட மொத்தமா ரஷ்யா ஒடிசாவை நோக்கி மாத்திருக்கு. அதுக்கு பலம் சேர்க்கிற விதமா தான் அப்பப்போ ஒடிசாவோட தாக்குதல் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப பேச்சுவார்த்தை நீண்டுகிட்டே இருக்கும்போது, அதுல பாதி பகுதிய கைப்பற்றினால் ஜோலி முடிஞ்சிரும். முழு பகுதிய கைப்பற்றினால் ஜோலி முடிஞ்சிரும். அங்க போய் நின்னாலே ஜோலி முடிஞ்சிரும். காரணம் கருங்கடல்ல ரஷ்யாவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது கொடிகட்டி பறக்க ஆரம்பிச்சிரும். உக்ரைன் என்னத்தையாச்சும் ஏத்தணும்னா ரஷ்யாவோட டோல்கேட்டை தாண்டி தான் போகணும். உக்ரைன் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உக்ரைன் ஏத்துமான்னு கேட்டா, உக்ரைன் பேர்ல அமெரிக்கா தான் ஏற்றுமதி பண்ண போகுது. அப்ப அண்ணன் அமெரிக்காவை வளர்ச்சி டோல்கேட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு. நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இந்த பக்கம் இன்னா போடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைவர்ட் பண்ணணும் தான் இந்த விவகாரத்தை தட்டி எடுத்திருக்கார்கள். இருந்தாலும் பிரயோஜனப்படுமா அப்படிங்கிறது செலன்ஸ்கி கையில தான் இருக்கு. காரணம் இந்த யுத்தத்தை நேரம் முடிக்காட்டி, நேரத்துக்கு முடிக்காட்டி, இல்ல நேர கொண்டு போய் முடிக்காட்டி, ஆக மொத்தம் முடிக்காட்டி, ஒடிஷா ரஷ்யாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிக்கும். பெரிய அளவுல அறிவிக்க போறார்கள். மரியப்போல் வெற்றியெல்லாம் எப்படி அறிவிச்சு கொண்டாடினார்களோ, அதை நோக்கி போறதுக்கான முழு படைகளும் தயார். கிரீன் சிக்னல் மட்டும்தான். சந்தர்ப்பம், சூழ்நிலை மட்டும்தான். சல்லுன்னு அதை நோக்கி நகர்றதுக்கு ரஷ்யா தயாராயிருச்சுங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை.